ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய செய்யாறு அப்படிங்கிற அந்த பகுதிக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் 16 to 18 வயது இருக்கக்கூடிய 2 பெண்கள் ஒரு புது வீடு கட்டக்கூடிய இடத்துக்கு பார்வைக்காக போய் அங்கு நடந்த திகில் மற்றும் அமானுஷ்ய நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய செய்யாறிலிருந்து ஒரு 16 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அழகிய கிராமத்தில் 2007 காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது ரியா அப்படிங்கிற நம்ம சேனலினுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு 2007 காலகட்டத்தில் இவங்களுடைய அத்தை மகளாக இருக்கக்கூடிய ஏஞ்சல் மற்றும் ரியா இவங்க இருவருக்கும் நடந்ததுங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தா, இந்த ரியா மற்றும் அவங்களுடைய அப்பா அம்மா இருக்கக்கூடிய ஊர் சென்னைங்க. அவங்களுடைய அப்பா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸருங்க. அந்த காரணத்தினால கிட்டத்தட்ட 10-15 வருடங்களாக சென்னையிலேயே தாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இந்த ரியாவினுடைய சொந்த ஊர் செய்யாறு தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசு பணிக்காக தாங்க அந்த ஒட்டுமொத்த குடும்பம் வாடகை வீட்டில் சென்னையில் தங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் கூட அவ்வப்போது திருவிழா மற்றும் பண்டிகை, ரிலேஷனில் திருமணம் அப்படின்னா அந்த செய்யாறு அப்படிங்கிற சொந்த கிராமத்துக்கு போயிட்டு வருவது வழக்கங்க குடும்பத்தோடு. அது மட்டும் இல்லாமல் ரியா 2007 காலகட்டத்தில் 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காங்க. சிறு வயதிலிருந்தே சென்னையில் இருந்தாலும் கூட பள்ளி விடுமுறை அப்படின்னா அவங்களுடைய அப்பா அம்மா செய்யாறில் இருக்கக்கூடிய அவங்களுடைய தாத்தா பாட்டி அத்தையினுடைய வீட்டில் விட்டுட்டு வருவது வழக்குங்க. விடுமுறை காலங்கள் எல்லாமே இந்த ரியா அப்படிங்கிற பெண் தன்னுடைய சொந்த வில்லேஜில் தாங்க கழிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே போவதற்கான முக்கியமான காரணம் ஒன்றும் இருக்குங்க. இந்த ரியாவுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 12ஆம் வகுப்பு சென்னையில் படிச்சிருக்காங்கன்னு சொன்னலையா, அவங்களுடைய அத்தை செய்யாறு அப்படிங்கிற சொந்த வில்லேஜில் தாங்க இருக்காங்க. அத்தைக்கும் ரியாவினுடைய வயசுலேயே அந்த பெண்ணினுடைய பேர் ஏஞ்சல்ங்க. கிட்டத்தட்ட அவங்களும் 16 வயது 12ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்காங்க. ரியா சென்னையில் இருந்தாலும் கூட அவங்களுக்கு உற்ற தோழி அப்படின்னா அத்தை மகளான ஏஞ்சல் தாங்க. அவங்களை பார்ப்பதற்காகவே ஒரு 10 நாள் 15 நாள் விடுமுறை அப்படின்னாவே அங்கே சொந்த ஊரில் போய் அந்த விடுமுறையை கொண்டாடிட்டு வருவாங்க இந்த ரியா அப்படிங்கிற பெண்மணி. அதே மாதிரி தான் 2007 காலகட்டத்தில் இந்த ரியாவுக்கு 12ஆம் வகுப்பு பப்ளிக் எக்ஸாம்லாம் முடிச்சுங்க. கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு மேலே விடுமுறை இருக்கும் இல்லையா, அந்த காரணத்தினால அவங்களுடைய அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஏஞ்சல் இருக்கக்கூடிய சொந்த வில்லேஜான செய்யாருக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு ரியா அவங்களுடைய அம்மாவை கூப்பிட்டு நேராக செய்யாருக்கு வர்றாங்க. வந்த முதல் நாளே ரியா விட்டு அடுத்த நாள் சாயந்தரம் கிளம்பி சென்னைக்கு போயிட்டாங்க. அதற்கடுத்து 1 மாதம் 1.5 மாத காலகட்டம் உனக்கு எவ்வளோ நாள் இங்கே இருக்குன்னு தோணுதோ அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் கூப்பிடு, நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்களுடைய அம்மா போன 2 நாள் 3 நாள் அந்த கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய செய்யாறில் அத்தை, மாமன், சித்தப்பா, சித்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட்டு குடும்பமாக தாங்க வாழ்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பழைய வீடு ஒன்று இருந்திருக்குங்க. அந்த வீடு தொட்டில் வீடுன்னு சொல்லிட்டு பழைய கால வில்லேஜில் கட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வீடுங்க. அந்த வீட்டிலேயே அத்தை மகளான ஏஞ்சல் அப்படிங்கிற தன்னுடைய ஃப்ரெண்டோடு சேர்ந்து ஜாலியாக 3 நாள் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. 3 நாள் கழிச்சு இந்த ஏஞ்சல் அப்படிங்கிற பெண் அவங்களுடைய அம்மாவுடைய ஸ்கூட்டி, அதாவது ரியாவுடைய அத்தையினுடைய ஸ்கூட்டி எடுத்துட்டு 2 பேரும் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏஞ்சலினுடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு புது வீடு ஒன்று கட்டிட்டு இருக்காங்க. இவங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கூட்டு குடும்பம் தானே, கூட்டு குடும்பமாக இருந்தாலும் கூட இவங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும். ஏஞ்சல் 16 வயசு ஆச்சு, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஃபியூச்சரில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு வீடு கட்டலாம்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து கட்டிட்டு இருக்காங்க. அந்த வீடு இப்போது அவங்க தங்கி இருக்கக்கூடிய அந்த பழைய வீட்டிலிருந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் போனாதான் அந்த புது வீடு கட்டக்கூடிய இடம் இருக்குங்க. அந்த காரணத்தினால 3 நாள் கழிச்சு மதியம் ஒரு 12 மணி தோராயமாக இருக்குங்க. ஏஞ்சல் அவங்களுடைய அம்மாவுடைய ஸ்கூட்டியை வாங்கிட்டு ரியாவையும் கூப்பிட்டு அந்த புது வீட்டில் போய் பார்வையிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க.
அந்த வீட்டினுடைய அமைப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம யாராவது புது வீடோ அல்லது காலி இடமோ வாங்கணும் அப்படின்னா நிறைய இடத்துல விசாரிப்போம் இல்லையா, ரேட் எங்கே குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் ஏஞ்சலினுடைய அப்பாவும் விசாரிச்சிருக்காருங்க. எல்லா பக்கமும் சில லட்சங்கள் அதிகமாக இருந்த காரணத்தினால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தவிர்த்துட்டே வந்துருக்காருங்க. அதற்கடுத்து ஒரு 6 மாத காலகட்டத்துக்கு முன்னாடி தாங்க ஒரு புரோக்கர் மூலியமாக இப்போது கட்டியிருக்கக்கூடிய அந்த வீட்டினுடைய காலி இடத்தை போய் பார்த்துருக்காங்க. எப்போதுமே வீடு கட்டணும் அப்படின்னா பேஸ்மெண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க, அஸ்திவாரம் சொல்லிட்டு. அதுலேயே சில கிட்டத்தட்ட 5 லட்சம் 6 லட்சம் சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா குழியை தோண்டி நல்ல காங்கிரீட் போட்டு அடிப்படையில் வந்து நல்லா ஹெவியாக போடணும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த பேஸ்மெண்ட் அப்படிங்கிறது அந்த காலி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீட்டுக்காக போட்டு வச்சிருக்காங்க. அந்த இடத்தை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஏஞ்சலுடைய அப்பாவை கூட்டிட்டு போன புரோக்கர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏற்கனவே இந்த இடத்துல வீடு கட்டலாம்னு சொல்லிட்டு தான் பேஸ்மெண்ட்லாம் போட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, எனக்கு தெரிஞ்சு பண பிரச்சனைன்னு நினைக்கிறேன், பாதிலேயே அப்படியே கைவிட்டுட்டாங்க. இப்போது நீங்கள் இந்த இடத்த வாங்கினீங்க அப்படின்னா அந்த பேஸ்மெண்ட்டோடு சேர்த்து அந்த தனி பணத்தை நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேஸ்மெண்ட்டுக்கு சில லட்சங்கள் ஆயிருக்கும் இல்லையா, அதை நீங்கள் கொடுக்காமையே காலி இடத்துக்கு மட்டும் பணத்தை கொடுத்து மீதி மறுபடியும் வீடுகள் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருங்க. அது சரி அப்படி சொல்லிட்டு ஏஞ்சலுடைய அப்பாவுக்கு பட்டுச்சுங்க. அதற்கான முக்கிய காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில லட்சங்கள் மிச்சமாகுது அப்படி சொல்லிட்டு. அதற்கடுத்து அதை கரைய முடிச்சு கிட்டத்தட்ட 6 மாத காலகட்டத்தில் இப்போது ரியா மற்றும் ஏஞ்சல் போகக்கூடிய டைமில் 90% வீட்டினுடைய வேலையை முடிச்சுட்டாங்க. மீதம் இருக்கக்கூடியது பெயிண்ட் அப்புறம் சின்ன சின்ன வேலைகள் மட்டும் தாங்க இருக்கு. அதற்கும் வந்து அந்த தொழிலாளர்கள் வீட்டில் வேலை செஞ்சுருக்காங்க, ஒர்க்கர்ஸ் எல்லாருமே. இவங்க அந்த வீட்டை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பும்போது மதியம் ஒரு 12 to 1 மணி இருக்குங்க. அந்த பழைய வீட்டில் தான் அங்கே போய் சேர்றதுக்கு கரெக்டாக 1:30 மணி தோராயமாக ஆயிடுச்சுங்க. ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய வீட்டு வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாமே லஞ்சுக்காக கிளம்பிட்டு இருந்தாங்க. இவங்க ஸ்கூட்டி எடுத்து போய் அங்கே நிற்கக்கூடிய டைமில் அந்த வீடு கட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்தை பற்றி இன்னொரு விஷயம் என்ன சொல்லி பார்த்தா, அது ஒரு அனாதை காடு மாதிரி இருக்குங்க. கிட்டத்தட்ட மொத்தமே ஒரு 15 வீடுகள் 20 வீடுகள் தாங்க இருக்கு. அதுவும் 200 மீட்டர் 300 மீட்டர் அப்படி சொல்லிட்டு தள்ளி தாங்க வீடுகள் அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த இடத்துல தான் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 90% கம்ப்ளீட் ஆகி அந்த இடத்தை தான் பார்வையிட ரியா மற்றும் ஏஞ்சல் போயிருக்காங்க. அதற்கடுத்து இவங்க போன உடனே முதலாளி புள்ள அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தொழிலாளர்கள் மேஸ்திரி எல்லாமே அங்கிருந்து ஒரு 500 மீட்டர் தள்ளி போனோம் அப்படின்னா பெரிய ஆலமரம் ஒன்று இருக்குங்க. அங்கே போய் நிழலில் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க. லஞ்ச் டைமில் ஒரு 1 மணி நேரம் கேப் இருக்கும் இல்லையா, நாங்கள் ரெஸ்ட் வரோம், நீங்க வீட்டை வேணா சுத்தி பாருங்க அப்படி சொல்லிட்டு நேரா தொழிலாளர்கள் கிளம்பிட்டாங்க மேஸ்திரியோடு சேர்த்து. ஹாலுக்கு வந்த ரியா ஏஞ்சலை பார்த்து வீடு சூப்பரா இருக்கு அப்படி சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அதே சேம் டைம்ல வீட்டினுடைய வாசப்படி பக்கத்துல யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்குங்க ஏஞ்சல் அப்படி சொல்லிட்டு. அப்படி கூப்பிட்டு அடிச்சுக்கிட்டு ஏஞ்சல் இரு நான் வரேன் அப்படி சொல்லிட்டு ஹாலை விட்டு தாண்டி வெளியே வந்து பார்க்குறாங்க. வீட்டுக்கு வெளியே ஒரு 75 to 80 வயது கூடிய ஒரு வயதான மூதாட்டிங்க கையில் ஏதோ ஒரு பொட்டலத்தை வச்சுட்டு ஏஞ்சலை கூப்பிட்டு வாமா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காங்க. அந்த மூதாட்டியினுடைய வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா 100 மீட்டர் 200 மீட்டர் தள்ளி நிறைய வீடுகள் இருக்கு, 20 வீடுகளுக்கு மேல. அந்த 20 வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு வீட்டினுடைய மூதாட்டி தாங்க. இந்த மூதாட்டியை ஏஞ்சலுக்கு நல்லாவே தெரியுங்க. அவ்வப்போது இந்த 6 மாத காலகட்டத்தில் வீட்டு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறத பார்வையிடுவதற்காக குடும்பத்தோடு ஏஞ்சல் மற்றும் அவங்களுடைய அம்மா அப்பாவெல்லாம் வருவது வழக்கம். அப்போதுதான் அந்த மூதாட்டி ஏஞ்சலுக்கு நல்ல பழக்கங்க. இந்த அம்மா அப்படி சொல்லிட்டு அந்த பொட்டலத்தை ஏஞ்சல் முன்னாடி கை நீட்டுறாங்க. ஹாலினுடைய அந்த மெயின் டோர் பக்கத்தில் நின்று நடக்கக்கூடிய விஷயங்களை இந்த ரியா அப்படிங்கிறவங்க பார்த்துட்டே இருக்காங்க. அதற்கடுத்து குடுங்க பாட்டி அப்படி சொல்லிட்டு அந்த பாலித்தீன் கவரில் கூடிய பொட்டலத்தை வாங்கிட்டு நேராக ஹாலுக்கு வர்றாங்க. அதில் என்னடி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஒன்றுமில்லடி, இந்த பாட்டி நான் எப்போ வந்தாலும் மல்லிகைப்பூ வந்து பார்த்தீங்கன்னா பின்னி வச்சிருப்பாங்க எனக்காக அப்படின்னு சொன்ன காரணத்தினால சரின்னு சொல்லிட்டு அந்த மல்லிகைப்பூ வாங்கி ஹால் இருக்கக்கூடிய ஒரு செல்ஃப் மாதிரி இருக்குங்க, அதில் வச்சுட்டு வா மேலே போய் சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த பூவை அங்கேயே வச்சுட்டு மேலே போய் சுற்றி பார்க்க போகிறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ரியாவினுடைய அத்தை மகளான ஏஞ்சல் அப்படிங்கிற பெண்ணுக்கு மல்லிகை பூனா ரொம்ப பிடிக்குங்க. பெண்களுக்கு மல்லிகைப்பூ பிடிக்காமல் இருந்தால் தான் அதிசயம். அதற்கடுத்து அந்த ஹால் இருக்கக்கூடிய செல்ஃபில் வச்சுட்டு மேலே போய் சுற்றி பார்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே எல்லா பக்கமும் என்ஜாய் பண்ணுறாங்க, டூர் மாதிரி சுற்றி பார்க்குறாங்க. அதற்கடுத்து நேராக ஹாலுக்கு வர்றாங்க. சரி நம்ம கிளம்பலாம், வீட்டை தான் பார்த்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரியா சொன்ன காரணத்தினால ஏஞ்சலும் சரின்னு சொல்லிட்டு நேராக ஹாலை விட்டு வெளியே வர்றாங்க. வரும்போது அந்த பொட்டலம் கொடுத்தாங்கல்ல மல்லிகைப்பூ, அதை எடுத்துக்கிட்டு தான் மெயின் டோரை தாண்டி ஸ்கூட்டி இருக்கக்கூடிய பகுதியில் நெருங்கி வர்றாங்க. கரெக்டாக வீட்டை விட்டு வெளியே வருவது ஃபர்ஸ்ட் வந்து ரியா தாங்க வர்றாங்க. பின்னாடி ஒரு 2 அடி 3 அடி தள்ளி தான் அந்த மல்லிகைப்பூவை கையில் வச்சுட்டு ஏஞ்சல் தாண்டுறாங்க. மெயின் டோரை தாண்டினா அடுத்த செகண்டேங்க அந்த ஹால் சைட்லேருந்து யாரோ ஒருத்தர் அந்த மல்லிகைப்பூ பொட்டலம் இருக்கக்கூடிய பகுதியை வெடுக்கணும் பிடுங்குற மாதிரி ஒரு ஃபீலிங்க இந்த ஏஞ்சல் அப்படிங்கிற பெண்ணுக்கு. சடனாக திரும்பி பார்த்த உடனே யாருமே இல்லைங்க. ஆனால் கையில் வச்சிருந்த அந்த மல்லிகைப்பூ பொட்டலம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருச்சுங்க. அப்படி இருந்தாலும் கூட அந்த ஹால் இருக்கக்கூடிய மல்லிகைப்பூ பொட்டலத்தை எடுத்துக்கிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. அதற்கடுத்து ஸ்கூட்டியில் வந்து ஸ்கூட்டினுடைய ஹேண்ட்பார் இருக்கும் இல்லையா, ஹேண்ட்பார் வந்து பாலித்தீன் கவரில் தொங்க விட்டாங்க. தொங்க விட்டுட்டு வண்டியை ஓட்டிட்டு போறது ஏஞ்சல் தாங்க. பின்னாடி தான் ரியா உட்காந்துருக்காங்க. நேரா அவங்களுடைய பழைய வீடு குடியிருக்கூடிய வீட்டுக்கு நோக்கி போயிட்டு இருக்காங்க. அது இப்போதான் டெவலப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஏரியா அப்படிங்கிற காரணத்தினால தார் ரோடு வசதி எல்லாம் கிடையாதுங்க. ஒரு மண் ரோடு மாதிரி தாங்க இருக்கு. சைட்லாம் நிறைய செடி கொடிகள் இருக்கு. அந்த ஸ்கூட்டியினுடைய லெஃப்ட் சைடில் பாலித்தீன் கவரில் தொங்க விட்ட அந்த மல்லிகைப்பூ பொட்டலம் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய முள் செடி மாதிரி இருக்குங்க. அதில் பிடிச்சி கீழே விழுந்துருச்சுங்க. அதற்கடுத்து ஒரு 5 அடி 6 அடி தள்ளி போய் ஓட்டிட்டு இருந்த ஸ்கூட்டியை வந்து டக்குன்னு ஏஞ்சல் நிப்பாட்டிட்டாங்க. என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்குள்ளேயே அந்த மல்லிகைப்பூ பொட்டலத்தை கீழே விழுந்ததை ரியாவும் பார்த்துட்டாங்க. அதை போய் ஏஞ்சல் எடுக்க ட்ரை பண்ணும்போது கீழே விழுந்துருச்சு, எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எதுவுமே பேசாம மறுபடியும் கேட்காம அந்த மல்லிகைப்பூ எடுத்துட்டு ஹேண்ட்பாரில் வச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த உடனே இந்த ரியா அப்படிங்கிற மின்னஞ்சல் அனுப்பின நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன பண்ணாங்க அப்படின்னா,
ரொம்ப வேர்வை விறுவிறுத்து இருந்ததுங்க. பாத்ரூமுக்குள்ள போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள போயிட்டாங்க. அதற்கடுத்து ஸ்கூட்டி ஓட்டிட்டு வந்திருந்த அவங்களுடைய அத்தை மகளான ஏஞ்சல் வந்து ஸ்கூட்டியை நிப்பாட்டிட்டு அந்த மல்லிகை பூவை எடுத்துட்டு வந்து ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டல் மாதிரி இருக்குங்க. அதில் உட்காந்துக்கிட்டு அந்த பொட்டலத்தை பிரித்து அந்த மல்லிகை பூவை நல்லா சுவாசிச்சு பார்க்குறாங்க. அதற்கடுத்து ஒரு 5 நிமிடம் 10 நிமிடத்தில் பாத்ரூமுக்குள்ளே போன ரியா வெளியே வந்து பார்த்த உடனே ஒரு சின்ன ஷாக்ங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஏஞ்சல் அப்படிங்கிற பெண்மணிக்கு மல்லிகை பூ பிடிப்பது உண்மைதான். ஆனால் இருந்தாலும் கூட அன்றைய நாள் அந்த மல்லிகைப்பூ பார்க்கக்கூடிய பார்வையே வேற மாதிரி இருக்குங்க. ஏதாவது ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ரொம்ப பிடிச்சவங்க வந்து காணாமல் போய் திடீர்னு வந்து நம்ம முன்னாடி நின்னாங்கன்னா இந்த அளவுக்கு ஆசை அதிகமாக இருக்கும், ஆர்வம் இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த மல்லிகைப்பூவை வித்தியாசமாக பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மல்லிகைப்பூவை பார்த்துட்டு கீழே குடிச்சிட்டு புன்சிரிப்பு சிரிச்சுட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த ரியாவுக்கு ஒன்றுமே புரியாமல் ஒரு அதட்டி இருக்காங்க. என்னடி புதுசாக பார்க்குற மாதிரி மல்லிகைப்பூவை பார்க்குற, போடி போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. அப்படி சொன்ன அடுத்த செகண்டே இந்த ஏஞ்சல் அப்படிங்கிற பெண்மணி எந்திரிச்சிட்டு ரியாவை ஒரு முறைக்கிறாங்க. முறைச்சிக்கிட்டே அந்த மல்லிகைப்பூவை கையில் வச்சுக்கிட்டே பாத்ரூம்குள்ளே போயிட்டாங்க. அதற்கடுத்து டீக்கான போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் இந்த ரியா அப்படிங்கிற பெண்மணி டீ போட்டுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடத்துக்கு மேலே அந்த பாத்ரூமில் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு தன்னுடைய முடியில் வந்து அந்த மல்லிகை பூவை சூடிக்கிறாங்க இந்த ஏஞ்சல் அப்படிங்கிற பெண்மணி. மல்லிகை பூவை ஃபுல்லாக வச்சுக்கிட்டு ரியாவை கூட கொஞ்சம் வச்சுக்கணும்னு சொல்லவே இல்லைங்க. நேராக ஹாலுக்கு வர்றாங்க. இது எல்லாத்தையுமே கிச்சனில் காஃபி போட்டு, ஓப்பன் கிச்சன் மாதிரி தாங்க இருக்குது, காஃபி போட்டே பார்த்துட்டு இருக்காங்க அத்தை மகளை. அந்த டைமில் ஹாலுக்கு வந்த அந்த ஏஞ்சல் அப்படிங்கிற பெண்மணி ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடி மாதிரி இருக்குங்க. அந்த கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு அப்படின்னு நெளிஞ்சுக்கிட்டே கண்ணாடியை பார்த்து அந்த மல்லிகை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்த ரியாவுக்கு எதுவுமே புரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. கடைசியாக காஃபி எடுத்து அவங்களும் குடிச்சிட்டு இன்னொரு டம்ளரில் காஃபியை போட்டு தன்னுடைய அத்தை மகள் பக்கத்தில் நெருங்கி வர்றாங்க. வந்துட்டு அங்கே என்னடி பார்த்துட்டு இருக்க, உனக்கு என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் போடுறாங்க. சத்தம் போட்டு அடுத்த செகண்டே கையில் வச்சிருந்த காஃபி இருந்துச்சு இல்லையா ஏஞ்சலுக்காக, அந்த காஃபியை தட்டி விட்டு கோவமாக பெட்ரூம்குள்ளே போய் உள்தாப்பால் போட்டாங்க. நம்ம இப்போ என்ன தப்பாக கேட்டோம், ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் அமைதியாக உட்காந்துட்டாங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே கதவை திரடி நான் என்னடி தப்பாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்க உள்தாப்பால் போட்ட அந்த கதவை வந்து திறக்கவே இல்லைங்க இந்த ஏஞ்சல் அப்படிங்கிற பெண்மணி. அதற்கு பிறகு ஹாலில் இருக்கக்கூடிய ஒரு சோஃபாவிலேயே படுத்துட்டாங்க. மதிய நேரம் அப்படிங்கிற காரணத்தினால வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் இல்லையா, இந்த ரியா அப்படிங்கிறவங்க படுத்து தூங்கிட்டாங்க. இரவு 6:30 மணி 7 மணிக்கு தாங்க எந்திரிச்சிருக்காங்க. அந்த டைமில் அவங்களுடைய அத்தை அப்புறம் சித்தி 2 பேரும் சேர்ந்து சமைச்சு முடிச்சிட்டாங்க. சரி வாங்க சாப்பிடலாம் அப்படி சொன்ன உடனே ரியா ஏஞ்சல் 2 பேரும் பக்கத்தில் வந்து உட்காராங்க. குடும்பத்தில் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க, தாத்தா பாட்டி எல்லாரும். சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. இப்படி தூங்க போகும்போது இந்த ரியா மற்றும் ஏஞ்சலுக்கு ஒரு வழக்கம் இருக்குங்க. இவங்களுடைய குடும்பம் வந்து ஒரு கிறிஸ்துவ மதத்தை தழுவக்கூடிய குடும்பங்க. அது மட்டும் இல்லாமல் தூங்குவதற்கு முன்பு கண்டிப்பாக பைபிளை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சல் தாங்க இந்த கண்டிஷனே போட்டது. சின்ன வயசுலேருந்தே அப்படி சொல்லுவாங்க, தூங்குறதுக்கு முன்னாடி வாடி பைபிள் வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரியாவை கூப்பிடுவது வழக்கம். அதே மாதிரி தன்னை கூப்பிடுவா, மதியம் வந்து டோரை சாத்திட்டு உள்ள போனவன் நம்மகிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காங்க. ஆனால் அப்போதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சல் அப்படிங்கிற பெண்மணி சாப்பிட்டு முடிச்ச உடனே படுக்கையில் போய் படுக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. சரி இனிமேல் நம்ம தாமதப்படுத்தினா ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணு வாடி, ஜெபம் பண்ணிட்டு போய் தூங்கலாம்னு சொல்லிட்டு பைபிளை எடுத்துக்கிட்டு கூப்பிடுறாங்க ஏஞ்சலை. அப்படி கூப்பிட்டா அடுத்த செகண்டேங்க ரியா பைபிளை எடுத்தா நொடியே டக்குன்னு அந்த இடத்த விட்டு வேகமாக நான் வரல, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதட்டா பேசிட்டு போய் தூங்க போகிறாங்க. தூங்கும்போது ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறது வழக்கம் கிடையாதுங்க. ஆனால் இந்த கட்டாயத்தை கொண்டு வந்ததே ஏஞ்சல் அப்படிங்கிற பெண்மணி தான். ஆனால் இப்போது ரியா கூப்பிட்டும் ஏஞ்சல் வர மாட்டேங்கிறாங்க. கன்ஃபியூஸ் ஆகிட்டு நான் மட்டும் தனியாக எப்படி ஜெபம் பண்ணுறது, வாடி அப்படி சொல்லிட்டு இந்த கையில் பைபிளையும் இன்னொரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கக்கூடிய ஏஞ்சலை இழுக்கிறாங்க. இழுத்து அடுத்து செகண்டேங்க இது ஒரு பெரிய தப்பெல்லாம் கிடையாதுல்ல, பலார்னு ஓங்கி ரியாவை அரைஞ்சிட்டாங்க ஏஞ்சல் அப்படிங்கிறவங்க. அப்படி அரையும் போது அவங்களுடைய தாத்தா பாட்டி அவங்க அம்மா நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ரூம்கள் இருக்குது, அங்கங்கே போய் படுத்துருக்காங்க. அந்த சொந்தக்காரங்கள்லாம் ஒரு சில பேர் பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கெல்லாம் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா எங்கேயோ வெளியே போயிட்டு வந்தாங்க இல்லையா மதிய டைம் அந்த புது வீடு பார்க்கறதுக்கு, ஏதோ சண்டை போட்டுருக்கு, அதனால தான் இப்படி ஏஞ்சல் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டாங்க. 2 பேர்த்தையும் சமாதானப்படுத்தி நீ போய் ஜெபம் பண்ணிட்டு வா, அவள் தான் வரலைன்னு சொல்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு ரியா கிட்ட சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த ஏஞ்சல் அப்படிங்கிற அந்த பெண்மணி அரைஞ்சது தப்பு அப்படின்னு யோசிக்காம போய் பாயில் படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க படுக்கிறது தனித்தனியாலாம் படுக்க மாட்டாங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சலுக்கு அக்கா ஒருத்தர் இருக்காங்க, அவங்க படுத்திருக்காங்க. நடுவில் வந்து ரியா படுப்பாங்க, அதுக்கடுத்து ஏஞ்சலுக்கு இந்த சைடு அவங்க அம்மா, இப்படி தான் தாத்தா பாட்டின்னு படுத்திருக்காங்க. இந்த வரிசை இப்படி தாங்க படுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெபமெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்து அந்த சொன்ன பொசிஷனில் படுக்கும்போதும் கூட இந்த ஏஞ்சல் அப்படிங்கிறவங்க ரியா கிட்ட பேசவே இல்லைங்க. ஏன்டி என்ன அரைஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும்போது அப்படியே அவங்களுடைய அம்மா படுத்துக்கூடிய சைடு திரும்பிக்கிட்டு படுத்துட்டாங்க. இவங்க இரவு முழுவதும் யோசிக்கிறாங்க, தான் என்ன தப்பு பண்ணோம், எதுக்காக அரைஞ்சா, காஃபியை கொடுக்கும்போது வேற தட்டி விட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டே இருக்காங்க. அதற்கடுத்து அவங்களே எரியாமல் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நடுநிசி நேரம் ஒரு 1 to 1:30 மணி தோராயமாக இருக்குங்க. அப்போது நல்லா தூங்கிட்டு இருந்த இந்த ரியா அப்படிங்கிற பெண்ணுக்கு ஏதோ தப்பாக ஃபீல் பண்ணுற மாதிரி தென்படுதுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா ரியாவுக்கு பக்கத்தில் தானே ஏஞ்சல் ஒட்டி படுத்திருக்கா, அந்த சைட்லேருந்து தன் மேலே யாரோ ஏறுற மாதிரி ஒரு ஃபீல் தென்படுதுங்க. அந்த உணர்வு தென்பட்ட உடனே கைகளை கசக்கிட்டு கண்களை முழிச்சு பார்க்குறாங்க. முழிச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய ஷாக்குங்க. என்னதான் சண்டை இருந்தாலும் கூட சிறு வயதிலிருந்தே ஒன்றா தூங்குனாங்க அப்படின்னா போர்வை வந்து ஒரு போர்வை தான் பயன்படுத்திக்கிட்டாங்க 2 பேருமே. அதே மாதிரி தான் அன்றைய நாளும் ஒரே போர்வை தாங்க
யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரியாவுக்கு மேலே ஏஞ்சல் அப்படிங்கிற பெண் ஏறி படுத்த மாதிரி சடனாக படுத்துட்டு கழுத்து நெரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மூச்சு விடவே முடியலைங்க இந்த ரியா அப்படிங்கிற பெண்மணிக்கு. இந்த சைடு ஏஞ்சலுடைய அக்கா, இந்த சைடு ஏஞ்சல் இருக்காங்க, அவங்க அம்மா இருக்காங்க. சரி, ஏஞ்சலுடைய அக்காவை வந்து எழுப்பி விட்டலாம்னு சொல்லிட்டு கைகளை எடுத்து ட்ரை பண்ண பார்க்குறாங்க, முடியவே இல்லை. அது கண்ட்ரோல் பண்ணிடுச்சா என்ன அப்படி சொல்லிட்டு தெரியலிங்க. சத்தமும் போட முடியல, கை கால்கள்லாம் பிரம்ம பிடிச்ச மாதிரி இழுத்து பிடிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் ஒரு போர்வை தானே பயன்படுத்தியிருக்காங்க. ரியாவுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஏஞ்சலுடைய முகம் நார்மலாக தன்னுடைய ஃப்ரெண்டு மாதிரியே இல்லைங்க. முகத்தோற்றம் யாரோ ஒரு வேறு நபர் மாதிரி தெரியுதுங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு ரியா எந்திரிச்சலாம்னு சொல்லிட்டு முயற்சி செய்றாங்க, முடியவே இல்லை. கடைசியாக ஒரு வழியாக அவங்களே எரியாம அவங்க பிரார்த்திக்கக்கூடிய ஏசப்பா அவருடைய ஞாபகம் வந்துருச்சுங்க. ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் போடுறாங்க மனசுக்குள்ள. அப்படி சத்தம் போட்டு அடுத்த செகண்டே ரியாவை கொல்ல பார்த்த அந்த ஏஞ்சல் அப்படிங்கிற பெண்மணி எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு செகண்ட்லிங்க கண்ணமைக்கும் நேரத்தில் சடனா அப்படியே திரும்பி படுத்த மாதிரி படுத்துட்டாங்க. அந்த ஏஞ்சலினுடைய அந்த இருக்கு பிடியிலிருந்து விடுபட்ட ரியா அப்படிங்கிற பெண்மணி டக்குன்னு எந்திரிச்சு அதற்கு பிறகு கத்திட்டாங்க. கத்துன கத்துல எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க, இந்த ஏஞ்சல் அப்படிங்கிற பெண்ணை தவிர. பக்கத்தில் ஏஞ்சலுடைய அக்கா இருக்காங்களே, என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அழுதுகிட்டே தேம்பி தேம்பி இந்த ஏஞ்சல் அப்படிங்கிற பெண்மணி தன்னை பண்ணது எல்லாத்தையும் சொல்றாங்க. குறவழி நெருக்க பார்த்தா அவனை 2 நிமிஷம் 3 நிமிஷம் நான் செத்துருப்பேன், எதுக்கு இப்படி பண்ணானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுகுறாங்க. அவங்க தாத்தா பாட்டி எல்லாருமே ரியாவை ஆறுதல் படுத்துறாங்க. ஆனால் ரியா சொல்வதை யாருமே நம்பலிங்க. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா, பக்கத்தில் படுத்திருந்த ஏஞ்சல் தான் இப்படி பண்ணாங்கன்னு சொல்றாங்க. ஆனால் ஏஞ்சல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாக குரட்டை விட்டு படுக்கிற மாதிரி நாடகம் ஆடி இருக்காங்களா படுத்திருக்காங்களான்னு தெரியல. இதெல்லாம் பார்த்த ஏஞ்சலுடைய அக்கா மற்ற குடும்ப உறுப்பினர்கள்லாம், ஏமா கெட்ட கனவு கண்டிருப்ப, அவன் நல்லா தூங்கிட்டு இருக்காமா, பேசாம தூங்குமா, ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்திட்டு படுக்க சொல்றாங்க. ஆனா ரியாவுக்கு அதற்கு மேல பயம் வந்துருச்சுங்க. நடந்ததெல்லாம் உண்மை எப்படி சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு தான் தெரியும். நான் இங்கிட்டு வந்து படுத்துக்கிறக்கா அப்படி சொல்லிட்டு ஏஞ்சலுக்கு பக்கத்துல அவங்களுடைய அக்காவை தள்ளிவிட்டு அக்காவுக்கு அடுத்த சைடு வந்து ரியா விடிய விடிய படுத்துட்டாங்க. விடிய விடிய தூக்கமே வரலைங்க, யோசிச்சுட்டே இருக்காங்க. அந்த புது வீட்டுக்கு ஸ்கூட்டியில் போயிட்டு வந்த பிறகுதான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்றாங்க. ஆனா அப்போதும் இவங்களுக்கு இந்த அமானுஷ்யம் பேய் அப்படின்லாம் மைண்டில் வரவே இல்லைங்க. அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு 7 மணிக்கு எந்திரிச்சு நைட்டெல்லாம் நம்மளை இப்படி பண்ணால அவளே சாரி கேட்கட்டும் இல்லை பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி காத்துட்ருக்காங்க. தூக்க கழகத்துலேருந்து எந்திரிச்ச ஏஞ்சல் வந்து நைட்டு நடந்தது எதுவுமே தெரியாத மாதிரிங்க. இவங்ககிட்ட பேசவும் இல்லை, ரியா கிட்ட இயல்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கூடையும் ஏஞ்சல் பேசுகிறாங்க, ஆனால் ரியா கிட்ட பேசவே இல்லை. ரியா பயங்கர குழப்பத்துக்கு போயிட்டாங்க. நைட்டு தப்பு பண்ணது எல்லாமே அவள் தான் நம்மளை கொல்ல பார்த்தா, ஆனால் இப்போ நம்மகிட்ட பேசாமல் மூஞ்சி கொடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பேசக்கூடாதுன்னு வீம்பா இருக்காங்க. அன்றைய நாள் காலையில் ஆரம்பிச்சு மதியம் 12 மணி 1 மணி வரைக்கும் 2 பேரும் பேசிக்கவே இல்லைங்க. அந்த டைமில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆம்பளைங்களாம் வேலைக்கு போயிடுவாங்க இல்லையா, லேடிஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டுக்கு வெளியே ஒரு நிறைய தென்னை மரங்கள் இருக்குங்க. அந்த தென்னை மரத்தில் வந்து உட்காந்து கலந்து ஆலோசிச்சு பேசிட்டு இருக்காங்க, இதை உரையாடல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியா மற்றும் ஏஞ்சல் மட்டும் தாங்க இருக்காங்க. இந்த ரியா அப்படிங்கிற பெண்மணி ஏதோ தின்பண்டங்களை தட்டில் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துல டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க ஹாலில். அந்த ஹால்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்னரில் சோஃபா இருக்குங்க. அந்த சோஃபாவுக்கு பக்கத்துலேயே பிளக் பாயிண்ட் இருக்குது, மின்சார பிளக் பாயிண்ட். அந்த பிளக் பாயிண்டில் வந்து ஹீட்டர் தெரியும் இல்லையா, ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும், கம்பி மாதிரி. பெரிய பானையில் வந்து தண்ணி வச்சுட்டு உள்ள ஹீட்டரை விட்டோம்னா சுடுதண்ணி வரும் இல்லையா, அந்த மாதிரி ஹீட்டரை வந்து பிளக் பாயிண்டில் தொங்க விட்டுருக்காங்க தண்ணியோடு சேர்த்து. அப்போது 2 பேரும் பேசிக்கலாம் கூட ஏஞ்சல் அப்படிங்கிற பெண் கிச்சனுக்குள்ளே போயிட்டு சாப்பாடை போட்டு நேராக அந்த சோஃபா இருக்கக்கூடிய பக்கம் அந்த ஹீட்டர் வந்து தொங்க விட்டுருக்காங்க இல்லையா, அந்த இடத்துக்கு டிவியை பார்த்துக்கிட்டே அந்த சோஃபாவில் உட்கார மாதிரி பின்னாடி உட்கார பார்க்குறாங்க. இது வரைக்கும் பேசாமல் இருந்த ரியாவுக்கு அங்கே ஹீட்டர் இருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக உட்காராதரின்னு கத்திட்டாங்க ஆவேசமாக. அப்படி சத்தம் போட்டு அடுத்த செகண்டே சோஃபாவில் உட்க பார்த்த அந்த ஏஞ்சல் கையில் வச்சு இந்த தட்டை தூக்கி வீசிட்டாங்க. வீசிட்டு ரியாவை ஆக்ரோஷமாக ஒரு பார்வை பார்த்துருக்காங்க. அந்த பார்வை வந்து ரியாவை நடுநடுங்க வச்சுங்க. பதட்டத்தில் சொன்னாலும் கூட அவள் பார்க்கக்கூடிய பார்வை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய உள்ளுணர்வில் அவகிட்ட பேசாதேன்னு சொல்லிட்டு மனசு சொல்கிற மாதிரி ஒரு ஃபீலுங்க. பயந்து போய் எதுவுமே பதில் பேசாமல் வேகமாக வெளியே வந்து அத்தை அம்மாச்சி எல்லாம் இருக்காங்க இல்லையா, அங்கே ஓடி வந்துட்டாங்க. வீட்டுக்குள்ளே நடந்த விஷயங்கள ரியா சொல்லவே இல்லை. கிட்டத்தட்ட 10 நிமிடம் 15 நிமிடம் கழிச்சு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஏஞ்சல் அப்படிங்கிற பெண்மணி பயங்கரமாக கத்தி கூப்பாடு போடுறாங்க. அந்த அலறல் சத்தத்தை கேட்டு வீட்டுக்கு வெளியே இருந்தால் எல்லாருமே ஓடி போய் உள்ளே போய் பார்க்குறாங்க. போய் பார்க்கும்போது ஒரு பெரிய ஷாக்குங்க. அந்த சோஃபாவில் உட்கார பார்க்கும்போது ஹீட்டர் வந்து பக்கத்தில் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அது உண்மையிலேயே ஏஞ்சல் பண்ணிட்டாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த சோஃபாவில் கார்னர் உட்கார ட்ரை பண்ணியிருப்பாங்களாட்டுக்கு டிவி பார்த்துக்கிட்டே அப்படியே அந்த சுடுதண்ணி மேலே விழுந்துட்டாங்களா அவங்க என்ன அப்படி சொல்லிட்டு தெரியல. இவங்க எல்லாமே அது விபத்தாக நடந்தது அப்படின்னு தாங்க நினச்சிருக்காங்க. ஆனால் போக தான் தெரியுது அது விபத்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க எல்லாரும் ஓடி போய் பார்க்கும்போது அவங்களுடைய பின்னாடி முதுகு இருக்கும் இல்லையா, முதுகு ஃபுல்லாகவே தீ பிடிச்சி வெந்தா எப்படி ஆகும் அந்தளவுக்கு உருகி தோல்லாம் வந்துருச்சுங்க. அந்த சுடுதண்ணி அவ்வளோ ஹீட்டாக இருந்திருக்கு. அவங்களுடைய அம்மாச்சி குளிப்பாக்காக தாங்க அந்த சுடுதண்ணி வச்சுருந்துருப்பாங்களாட்டுருக்கு. வெளியே பேசிகிட்டே இருந்த ஆர்வத்தில் மறந்துட்டாங்க. அதுதான் ஏஞ்சலுக்கு பின்னாடி அப்படியே முதுகில் பட்டு உறிஞ்சு போய் கிடக்குதுங்க. அலறி கூப்பாடு போட்டு கத்துன்னு கத்துறாங்க, ரத்தமாக போகிற மாதிரி போகுது. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தோல்லாம் அப்படி வெந்து சிக்கன்லாம் சுடுதண்ணில் போட்டு வேக வச்சா எப்படி இருக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. ரியா வந்து ஏஞ்சல் கிட்ட பேசலாம் கூட தன்னுடைய தோழி படக்கூடிய கஷ்டத்தை பார்த்து அழுகுறாங்க. அப்படி அழுகும் போதெல்லாம் அவ்வளவு வேதனையும் இந்த ரியாவையே ஏஞ்சல் வந்து முறைச்சு பார்க்குறாங்க. கடைசியாக வேலைக்கு போன அவங்க அம்மா அப்பா மாமா நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி அவசரமாக இந்த ஏஞ்சல் அப்படிங்கிற பெண்மணி ஒரு காரில் அரேஞ்ச் பண்ணி ஏற்றிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி பின்னாடி ஃபுல்லாக முதுகே வெந்தே போச்சுங்க. கிட்டத்தட்ட 3 நாளைக்கு மேலே அங்கேயே இந்த ஏஞ்சல் அப்படிங்கிற பெண்மணியை அட்மிட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க.
அட்மிட் பண்ண அன்றைய நாள் ரியா போனதாங்க. நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் 2 பேர் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்ன காரணத்தால் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதற்கடுத்து ஒரு நாள் விட்டு அதற்கு அடுத்த நாள் தன்னுடைய மாமா கிட்ட நானும் வந்து ஏஞ்சலை பார்க்கணும்னு சொன்ன காரணத்தால் பைக்கில் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் எல்லாருமே ஏஞ்சலை பார்க்குறாங்க, நார்மலாக இருக்காங்க. ஆனால் இந்த ரியா மட்டும் உள்ள நெருங்கினா ஆவேசமாக முறைக்கிறாங்க. அவங்களுடைய கனல் பார்வை பக்கத்தில் வராது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு உணர்வுங்க. அப்போது ரியாவுக்கு என்ன அப்படின்னா, நம்ம என்ன அவ்வளோ பெரிய தப்பாக பண்ணிட்டோம், எதுக்காக நம்மளை மட்டும் நெருங்கவே விட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு புழுங்கி அழுதுருக்காங்க. அவங்களுடைய அத்தை, மாமா, அம்மாச்சி எல்லாம் ரியாவை ஆறுதல் படுத்துறாங்க. ஏதோ கோவத்தில் இருக்காமா, சரியாயிருமா, விடுமா, சின்ன பிள்ளை தனமா நீங்கள் 2 பேரும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டு ரியாவை தாங்க நார்மல் படுத்துறாங்க, சமாதானப்படுத்துறாங்க. இதே சேம் டைமில் ஏஞ்சல் வந்து பார்த்தீங்கன்னா ரியா வரும்போது மட்டும் அப்படி ரியாக்ட் பண்ணாலும் கூட அந்த வெந்த புண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வேதனை தாங்க முடியலைங்க. இப்படி படுக்கவும் முடியல, பின்னாடி ஃபுல்லாக புண்ணாயிருச்சு இல்லையா, குப்புறக்கு ரொம்ப நேரம் படுக்க முடியாது. டாக்டர்ஸ் மருத்துவமனையில் வந்து நாட் மட்டும் போட்டு கட்டி விட்டுருவாங்களே, அந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடணும். கீழே பாட்டமில் வந்து பாவாடையோ அல்லது பேண்ட்டோ எதுவுமே போட முடியாத அளவுக்கு புண்ணு இருக்குது. போட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லாக பிடிச்சி வந்து கொப்பளமாக வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 4 மாதம் வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ட்ரெஸ் இல்லாமல் படுக்க வைங்க, அப்போ தான் அது நார்மல் ஆக அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு சிரிப்பு வரலாம், ஆனால் மருத்துவர்களுடைய ரெக்கமெண்டேஷன் அதுதான். ஏன்னா எல்லா பக்கம் புண்ணு இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாத்தையுமே அடுத்த நாள் டாக்டர் சொல்வதை ரியா கேட்டுட்டு இருந்திருக்காங்க. சரி, அதற்கு அடுத்த நாளாவது நார்மலாக இருப்பா, சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பும் போது தான் இந்த ரியா அப்படிங்கிற பெண்மணிக்கு ஒரு டக்குன்னு ஒரு ஞாபகம் வருதுங்க. அவள் இவ்வளவு வேதனைப்படுறா, நம்ம பைபிள் எடுத்து போய் அவள் ஹாஸ்பிட்டலில் படுத்தக்கூடிய தலைமையில வச்சு ஜெபம் பண்ணா இயேசுவினுடைய அருளால் கொஞ்சம் வலி குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டாங்க. பெரும்பாலும் இந்த கிறிஸ்துவ மதத்தை தழுவக்கூடியவங்க அப்படி கஷ்டப்படும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுவது வழக்கம். அது எந்த இடம் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. அவங்களுக்கு அதில் ஒரு நம்பிக்கை, அதில் ஒரு தப்பும் கிடையாது இல்லையா. அதே மாதிரி இந்த கிறிஸ்டியன் ஃபெல்லோஷிப் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் போனீங்க அப்படின்னா பேஷண்ட்டுக்கு காலையிலே சாயந்தரம் மதியமெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க தனியாக சர்ச்சிலிருந்தே. ஸோ அதையெல்லாம் நினச்ச ரியா அப்படிங்கிறவங்க பைபிள் எடுத்து போய் இன்னைக்கு ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டிலிருந்தே பைபிள் எடுத்துகிட்டு போகிறாங்க. எப்போதும் இல்லாத மாதிரி அன்றைய நாள் மட்டும் பைபிள் எடுத்துகிட்டு அந்த அட்மிட் பண்ணிருக்கூடிய ரூம்குள்ளே ரியா என்ட்ரி ஆனதாங்க. அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் முன்னாடியே இருக்கிறாங்க. மாமா மூலியமாக தான் பைக்கில் ஏறி போயிருக்காங்க. ரூமுக்குள்ளே என்ட்ரி ஆன அடுத்த செகண்டேங்க பைபிளோட சாப்பிட்டுட்டு இருந்த தட்டை எடுத்து தூக்கி வீசுறாங்க ரியா மேலே. டக்குன்னு ஒரு செகண்டில் தப்பிச்சிட்டாங்க. இந்த மூஞ்சியே வெட்டி இருக்கும், கூர்மையாக இருக்கும் அந்த தட்டு. அடுத்த செகண்டே ரியா நீ வர வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அன்றைய நாள் அப்படி விகாரமாக நடந்ததற்கான காரணம் வந்து பைபிளோடு இல்லை என்ட்ரி ஆனாங்க இல்லையா. உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும், ஏஞ்சல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆன்மானால பொசஸ் ஆகிருக்காங்க. ஸோ ரூம்குள்ளேயே போகாமல் ரியா வந்து வேகமாக ஓடி வந்து அந்த பைக் பார்க்கிங்லேயே நின்ட்டாங்க. நான் அவளை பார்க்கவே இல்லை, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதற்கடுத்து ரியாவை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட மறுபடியும் 2 நாள் 3 நாள் ஹாஸ்பிட்டலே இருக்காங்க. இவங்க போகவே இல்லை. 3 நாள் 4 நாள் கழிச்சு ஏஞ்சலை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க டிஸ்சார்ஜ் பண்ணி. இதற்கு மேலே நீங்கள் வீட்லேயே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா இந்த புண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆறும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குப்பரக்கு படுக்குவீங்க. அதே மாதிரி ஏசி ரூம் இருந்துச்சுன்னா போட்டுருங்க. ஒரு வேர்வத்துளி பட்டா கூட அவளுக்கு எரியும் பயங்கரமாக. அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து பாவாடையோ பேண்ட்டோ எதுவும் போட முடியாது. முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி சைடு ஓப்பனாகவே விட்டு வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லா அட்வைஸையும் கேட்டு நேராக வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த ஏஞ்சலை, அவங்களுடைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குங்க, அங்கே ஒரு ரூம் இருக்குது, ஏசி போட்டுருக்காங்க. அந்த ஏசி ரூமில் இந்த ஏஞ்சலை எடுத்து போய் படுக்க வச்சிடலாம், ஏன்னா வேர்த்துச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பள்ளிக்கூட விடுமுறை டைமில் தான் இது நடக்குது அப்படின்னா எவ்வளவு ஹீட் இருக்கும் மே மாத டைமில். ஸோ அதையெல்லாம் யோசிச்சுட்டு அந்த ஏசி ரூமில் வந்து ஏஞ்சலை படுக்க வச்சுருக்காங்க. கடைசியாக 2 நாள் 3 நாள் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கவே இல்லையே, இப்போதாவது பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரியா தன்னுடைய தோழியை பார்க்க மேலே போகிறாங்க. போகும்போது ஏஞ்சலுடைய அக்காவும் கூட வர்றாங்க. ஏஞ்சலுடைய அக்கா கிட்ட நல்லா பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் ரியா கிட்ட பேசவும் இல்லை, பக்கத்தில் நெருங்க முறைக்கிறாங்க. அப்போது அவள் பேசலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தலைமைட்டுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு சேர்மா இருக்குங்க, உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த டைமில் ஏஞ்சலுடைய அக்கா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, இருமா வர அப்படின்னு சொல்லிட்டு ரியாவை இருக்க சொல்லிட்டு கீழே படிக்கிட்டு வெளியே இறங்கி வர்றாங்க. இறங்கி ஒரு 5 நிமிஷம் தாங்க இருக்கும். பெட்டில் கஷ்டப்பட்டு அதை புண்ணு வேதனையில் படுத்திருந்த அந்த ஏஞ்சல் அப்படிங்கிற பெண்மணி அந்த ரூம்லேயும் ஒரு கண்ணாடி இருக்குங்க. அந்த இடத்தை விட்டு எந்திரிச்சு கட்டிலேருந்து தானாக எந்திரிச்சு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிக்கக்கூடிய டைமில் வந்து அந்த புண்ணெல்லாம் ரத்தமாக, ஏன்னா அசைஞ்சாவே அதெல்லாம் உடையும் இல்லையா, அப்படி ரத்தமாக வருதுங்க. அவ்வளவு வேதனை எழுப்புங்க. அந்த கண்ணாடி முன்னாடி நின்று பயங்கரமாக ஆவேசமாக சிரிக்கிறாங்க இந்த ஏஞ்சல் அப்படிங்கிற பெண்மணி. அந்த கொஞ்சம் தூரம் தள்ளி உட்காந்துக்கூடிய ரியா அதை பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. பின்னாடி எந்திரிச்ச காரணத்தினால அந்த உடல் அசைவு ஏற்படும் இல்லையா, அந்த மொட்லியாக விழுந்து சீல் மாதிரி வருதுங்க. அவ்வளவு வேதனையிலையும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அவங்களுடைய அக்கா இருக்கிற வரைக்கும் வலிக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க போன பிறகு எந்திரிச்சு நின்றுக்கிட்டு கண்ணாடி முன்னாடி ஒரு புன் சிரிப்பு சிரிச்சுட்டு இப்படி பண்ணுறாங்க. அந்த சிரிப்பு வந்து ரியாவை மட்டும் இல்லைங்க, கீழே இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நடுநடுக்க வச்சுங்க. அது நார்மலாக ஏஞ்சலுடைய சிரிப்பே கிடையாதுங்க. வேற ஒரு பெண்மணி வந்து சிரிச்சாங்க அப்படின்னா, இன்னொரு 5 வயசு 10 வயசு 30 வயசு பெண்மணி சிரிச்சாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு அந்த சிரிப்பு வந்து கட்ட குரலோடு இருந்திருக்குங்க. ரியா பயந்து போய் அந்த ரூமை விட்டு வெளியே வரலாம்னு சொல்லிட்டு வரக்கூடிய அடுத்த செகண்டே அவங்களுடைய அக்கா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிரிப்பு சத்தத்தை கேட்டு மேலே வந்துட்டாங்க. ரியா ஏஞ்சல் செய்யக்கூடிய இந்த செய்கையை பார்த்து பயந்தடிச்சு போய் ரூமை விட்டு இறங்கி வரலாம்னு சொல்லிட்டு படிக்கட்டு வழியாக பாதியில் கீழே கத்திட்டே வர்றாங்க. அதே சேம் டைமில் ஏஞ்சலுடைய அக்கா வேகமாக அந்த ரூம்குள்ளே போய் பார்த்து அவங்க செய்யக்கூடிய செய்கையை மற்றும் அந்த சிரிப்பு சத்தத்தை கேட்டு இது ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க, பொசஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக மறுபடியும் கீழே ஓடி வந்து ஹாலில் வந்து பைபிள் இருந்துக்குங்க. பைபிள் எடுத்துகிட்டு அந்த ரூம்குள்ளே ஏஞ்சலுடைய அக்கா போகிறாங்க.
உள்ளே போன அடுத்த செகண்டே அது வரைக்கும் சிரிச்சிட்டு இருந்த அந்த ஏஞ்சல் அப்படிங்கிற அந்த பெண்மணி ஆக்ரோஷமாகறாங்க. அங்கே இருக்கக்கூடிய கண்ணாடி எல்லாம் கையிலேயே உடைக்கிறாங்க. உடைச்சிட்டு பைபிளை பக்கத்தில் கொண்டு போக பயங்கரமாக கத்துறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்களுடைய சித்தப்பா, சித்தி, மாமா எல்லாரும் ஓடி வந்து கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க. மேலே எல்லாரும் ஓடி வந்து அடுத்த செகண்டேங்க, நான் ஏற்கனவே சொன்னலையா ட்ரெஸ் எல்லாம் போட முடியாதுன்னு சொல்லிட்டு பேருக்கு தான் வச்சிருக்காங்க. அங்கிருந்து தப்பிச்சு புயல் வேகத்தில் ஓட பார்க்குறாங்க. வீட்டை விட்டு வெளியே ஓட பார்க்குறாங்க. 16 வயசு 17 வயசு அப்படின்னா மெச்சூரான பொண்ணு தான். வெளியெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, ட்ரெஸ் இல்லாமல் இருக்காங்க, தப்பாக நினைப்பாங்க இல்லையா? அதெல்லாம் யோசிக்காம அந்த ஏஞ்சல் அப்படிங்கிற பெண்மணி அந்த பொசஸ் ஆகிருக்கக்கூடிய காரணத்தில் புயல் வேகத்தில் போகிறாங்க. எல்லாரும் ஓடி போய் ஆம்பளை பொம்பளை எல்லாரும் கட்டுப்படுத்த பார்க்குறாங்க. ஏஞ்சல் அப்படிங்கிற அந்த பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேட்டாலாம் கிடையாதுங்க, நார்மலாக ஸ்லிம்மாக தான் இருப்பாங்க. ஒரு ஆள் இழுத்து பிடிச்சா தப்பிக்க முடியாதுங்க. ஆனால் அத்தனை பேரும் வீட்டை விட்டு வெளியே ஓடக்கூடிய ஏஞ்சலை கண்ட்ரோல் பண்ண பார்த்தும் அவ்வளவு பேரும் வந்து திணறாங்க. கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வரவே முடியல. கடைசியாக ஒரு வழியாக அவங்க அப்பா மாமா எல்லாரும் கஷ்டப்பட்டு அழுகுறாங்க. பொசஸ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சு. ஒரு ரூம்குள்ளே எடுத்து போய் உள்ளே சாத்தி வெளியே லாக் பண்ணிட்டாங்க. அதற்கடுத்து அவங்களுடைய மாமாவும் அப்பாவும் சேர்ந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபாதர் இருக்காருங்க, அவருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டாங்க. 2003 காலகட்டத்திலே செல்ஃபோன்லாம் வந்துருச்சு. 4, 5 பட்டன் செல்ஸ் நிறைய பேர்த்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் இவங்ககிட்டையும் இருக்குது. அந்த ஃபாதருக்கு ஃபோன் பண்ண உடனே கார் எடுத்துட்டு நேராக வந்துட்டாருங்க. அந்த ஃபாதர் காரை வெளியே எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே வர இன்னும் அடல் சத்தம் அதிகமாகுதுங்க. அந்த ரூமுக்குள்ள இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிட்டு கத்துறாங்க, வித்தியாசமாக சத்தம் போடுறாங்க. கடைசியாக ஒரு வழியாக ஏஞ்சலை அடைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த ரூமை திறந்து அவங்களுடைய அப்பாவும் ஃபாதர் மட்டும் தாங்க போகிறாங்க. உள்ளே போய் பார்க்கும்போது ஒரு பிட்டு துணி கூட இல்லாமல் அப்படியே நிற்கிறாங்க ஆவேசமாக. ஃபாதர் பக்கத்தில் பைபிளோட நெருங்குறவங்க துள்ளுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபாதர் வச்சக்கூடிய பைபிள் மற்றும் ஃபாதர் எடுத்து தப்பிப்பதற்காக பின்னாடி முதுகு ஃபுல்லாக வெந்திருக்கு இல்லையா, செவுத்துல வச்சு தேய்க்கிறல ஃபுல்லாக ரத்தமாக ஆகுதுங்க. பண்ணாதமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா கதறாரு. ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் அது கேட்காது, அது உங்கள் பொண்ணு கிடையாது, வேற ஒரு சாத்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அதற்கடுத்து இவங்கெல்லாம் சத்தம் போட்டு அழுகிறத பார்த்து எல்லாரும் மேலே மாடிக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. அவங்களுடைய அப்பாவை தவிர அவங்க அப்பாவும் ஃபாதரும் மட்டும் கீழே அந்த ரூம் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் மேலே போய் வெயிட் பண்ணி காத்திருக்காங்க. அந்த பொண்ணு அழக்கூடிய சத்தம் மேலே இருக்கக்கூடியவங்களாம் பயப்படுறாங்க. ஏஞ்சலும் அழுகிறா. அரை மணி நேரத்துக்கு மேலே பயங்கர கூப்பாடு போட்டு கத்துன்னு கத்திட்டு அதற்கடுத்து அப்படியே அந்த பெண்ணினுடைய குரல் அடங்கிருச்சுங்க. மயான அமைதியாயிருச்சு. அப்போது வேக வேகமாக மேலே இருந்த எல்லாரும் வர்றாங்க, ஏஞ்சல் உட்பட. அந்த டைமில் அவங்களுடைய அப்பா ஏஞ்சலை தூக்கி தோளில் போட்டு ஃபாதர் மற்றும் ஏஞ்சல் நேராக காரை நோக்கி போயிட்டு இருக்காங்க. எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணிகள்லாம் கேட்கும்போது இங்கே கட்டுப்படுத்த முடியாது, அது இப்போதைக்கு விலகிருச்சு, சர்ச்சை கூட்டு போனால் தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அடுத்த செகண்டே தோளில் தூக்கி போட்டு மயக்கத்தில் இருக்காங்களே ஏஞ்சல் அங்கிருந்து குதிக்கிற மாதிரி சாத்தான் மாதிரி குதிக்கிறாங்க. குதிச்சு தப்பிக்க பார்த்து கடைசியாக மறுபடியும் கண்ட்ரோல் பண்ணி காருக்குள்ளே தூக்கி போட்டு அந்த ஜெபமாலையை ஃபாதர் அப்படிங்கிறவங்க வச்சிருப்பாங்க, அதை எடுத்து கண்ட்ரோல் பண்ணி கதறிக்கிட்டே கார் போகுதுங்க சர்ச்சுக்கு கூட்டு போய் உள்ளே கொண்டு போய் அந்த ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபாதர் இன்னும் 2 பேர்லாம் சிஷியர்கள்லாம் இருக்காங்க. அந்த ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ணி அரை மணி நேரம் யார் என்னன்னு கேட்கும்போது பதிலே சொல்ல மாட்டேங்குதுங்க, அமைதியாக இருக்குது, ஆடுன்னு ஆடுது. அதற்கடுத்து அரை மணி நேரம் கழிச்சு அந்த புனித தண்ணீர் வச்சிருப்பார் இல்லையா ஃபாதர் சர்ச்சில், அதை எடுத்து தெளிக்கிறாருங்க. அது படப்பட தீயில கொதிக்கிற மாதிரி கொதிக்குதுங்க. ஏஞ்சல் அப்படிங்கிற அந்த பெண்மணி கடைசியாக ஒரு வழியாக கட்டுப்பாட்டுக்கு வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிபணிஞ்சிருச்சுங்க. எதற்காக இந்த பொண்ணை பொசஸ் பண்ணியிருக்க, ஏன் இப்படி துன்புறுத்துற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லா விஷயங்களையும் ஒன்றும் விடாமல் சொல்லுதுங்க. இந்த பெண்ணினுடைய உடம்பில் இருக்கிறது வேற யாரும் கிடையாதுங்க. அந்த புது வீடு கட்ட போகும்போது அவங்க அப்பா வந்து பேஸ்மெண்ட்டை மட்டும் போட்டு மீதி வந்து இவர் கட்டினார் இல்லையா, அந்த பேஸ்மெண்ட்டை கட்டினது ஒரு செல்வந்தர்களுங்க, அண்ணன் அப்புறம் 2 தம்பிகள், நல்ல வசதியானவங்க. அந்த அண்ணனாக இருந்த நபர் தான் அந்த ஒட்டுமொத்த பிஸ்னஸையும் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது தான் அந்த காலி இடத்தை விலைக்கு வாங்கி பேஸ்மெண்ட்லாம் போட்டு வீடு கட்டலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது அந்த 3 பேரில் அண்ணனாக இருக்கக்கூடிய அவர் வந்து பிஸ்னஸ் மேன் சொன்னியா, ஆஸ்திரேலியாவில் ஏதோ 3 மாதம் அங்கே இருக்க வேண்டிய காரணமுங்க தொழிலுக்காக. நான் கிளம்பி போகிறேன், வீட்டு வேலையில் நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 தம்பிகள்கிட்ட சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாருங்க. அப்படி கிளம்பி போன பிறகு ஒரு 10 நாள் 15 நாள்லேங்க அந்த 2 தம்பிகளும் சேர்ந்து ஒரு முக்கியமான திட்டம் திட்டுறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பிஸ்னஸ் பண்ணிருக்கக்கூடிய அண்ணன் தான் இந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் சம்பாதிச்சாரு, அப்பாவோட சொத்து கிடையாது. நாளைக்கு வந்து பார்த்தீங்க இருந்தானா நம்மளுக்கு கல்யாணம் பண்ண பிறகு இதை கொடுப்பானா இல்லையான்னு தெரியல, அதனால் அவனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 தம்பிகளும் முடிவெடுத்தாங்க. அந்த 2 தம்பிகளும் அக்செப்ட் பண்ணி அதில் ஒரு தம்பிக்கு என்ன அப்படின்னா அண்ணனுடைய மனைவி இருந்திருக்காங்க, அவங்களுடைய பேர் மல்லிகா. அந்த மல்லிகா அப்படிங்கிற பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா மோகத்தில் இருந்திருக்காங்க அண்ணி மேலே. அண்ணி அப்படிங்கிறவங்க தாய்க்கு சமங்க. அதெல்லாம் யோசிக்காம அந்த 2 பேரும் சேர்ந்து அவங்களுடைய அண்ணியை ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் ஆஸ்திரேலியாவுக்கு போய் 1 மாத காலகட்டம் கழிச்சு வாங்க போய் வீட்டை போய் பார்த்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட்டை போடுறதுக்காக கூட்டு வந்திருக்காங்க. அந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போதாவது ஒரு 15 வீடு 20 வீடு இருக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா அது ஒரு அனாதை காடு தான், சத்தம் போட்டவங்க கூட கேட்காது. தன்னுடைய குழந்தைகள் மகன்கள் மாதிரி அப்படி சொல்லி நினச்சிட்டு அந்த அண்ணனுடைய மனைவியும் கூட வந்துட்டாங்க, அந்த மல்லிகா அப்படிங்கிற பெண். அப்படி வந்த உடனே அந்த அஸ்திவாரம் போட்டுக்கூடிய காட்டுப்பகுதியிலே அந்த 2 தம்பிகளும் அந்த பெண்ணை சீரழிச்சு சித்திரவதை பண்ணி அந்த பேஸ்மெண்ட்டை போட்டிருக்காங்க இல்லையா அங்கேயே குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. இவங்களுடைய பிளான் என்ன அப்படி சொல்லி பார்த்தா அந்த அண்ணனாக இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தார் அப்படின்னா வேறொரு நபரோட ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நம்புவார். ஸோ அதற்கடுத்து தன்னுடைய மனைவி விட்டு போயிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையை நொந்து போய் எப்படியோ செத்து போயிடுவான், அல்லது
அவன் மறுபடியும் கல்யாணம் பண்ணாமே இருந்தான்னா தாங்கள் கல்யாணம் பண்ணி இதுதான் நம்மளுக்கு சொத்தா வரும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் யோசிச்சு அந்த வீட்டில் கூடிய ஹால் பகுதி இல்லையா, அங்கேயே பேஸ்மெண்ட்டை தான் போட்டிருக்காங்க, மண்ணு மட்டும் தான் இருக்கும், தோண்டி உள்ளே புதைச்சிட்டாங்க. அதுக்கு மேலே வீடு வந்துருச்சு அப்படின்னா அந்த டெட் பாடி கண்டுபிடிக்கவே முடியாது இல்லையா, இந்த பிளான் பண்ணி தாங்க பண்ணியிருக்காங்க. கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 15 நாள்லேயே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, அண்ணியை காணோம், எங்களுக்கு தெரிஞ்ச அண்ணி யாரோடையும் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அடிக்கடி ஃபோன் பேசுறது, எங்களுக்கு தெரியாமல் யாரோ வந்து வீட்டுக்கு முன்னாடி அண்ணி வந்து அந்த நபரோட பேசிட்டு இருப்பாங்க, யாரும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன காரணத்தால் நம்பிட்டாருங்க அவங்களுடைய அண்ணன். தம்பிகள் மேலே இருக்கக்கூடிய பாசம் காரணத்தால் குடும்பத்தில் சொன்னாங்க அப்படின்னா நம்புவாங்க இல்லையா, அதை நம்பிட்டு அவரும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவியை துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நல்ல செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவங்க, காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் நம்முடைய குடும்பத்துக்கு அவமானம் அப்படின்னு நினச்சிட்டு அவள் தான் ஓடி தானே போயிட்டா, அவள் போனால் போய் தொலைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு விட்டுட்டாருங்க, காவல்துறையிலையும் கம்ப்ளைண்ட் பண்ணாமல். அப்படி சித்திரவதை செய்யப்பட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி கொல்லப்பட்ட அந்த மல்லிகா அப்படிங்கிற பெண்ணினுடைய ஆவிதாங்க ஏஞ்சல் அப்படிங்கிற இந்த பெண்ணை ஆக்குப்பை பண்ணிருக்கு. இது எல்லாத்தையுமே ஏஞ்சலுடைய வாயினாலேயே ஒன்று விடாமல் சொல்லுதுங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, செத்து போன அந்த மல்லிகா அப்படிங்கிற பெண்ணுக்கு மல்லிகை பூனா ரொம்ப இஷ்டம்ங்க. அதே மாதிரி தான் இந்த ஏஞ்சல் அப்படிங்கிற பெண்ணுக்கும். அந்த காரணத்தினால தான் அந்த மூதாட்டி கொடுத்த மல்லிகை பூவை அந்த ஹாலிருந்து எடுத்துட்டு மெயின் டோரை தாண்டும் போது வெடுக்குன்னு பிடிச்சி இழுத்தது அந்த ஆன்மானுடைய வேலை தாங்க. அப்போதே வந்து பார்த்தீங்கன்னா பொசஸ் பண்ணிச்சாட்டுக்கு ஃபாலோ பண்ணிட்டே வந்து ஏஞ்சலை பொசஸ் பண்ணிருச்சு. கடைசியாக இதெல்லாம் கேட்டு நீ சொல்வதெல்லாம் சரிதான், உனக்கு நடந்தது அநியாயம் தான், ஆனால் இந்த குழந்தையை நீ துன்புறுத்த அனுமதிக்க மாட்டேன், இது உன்னுடைய உலகமே கிடையாது, கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒரு வேண்டுகோள் ஒன்று வைக்குதுங்க அந்த மல்லிகா அப்படிங்கிற பெண்ணினுடைய ஆன்மா. என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் கேட்கும்போது, என் கணவரை மட்டும் கூப்பிடுங்க, என் கணவர் அதற்கடுத்து நான் இறந்து ஒரு 1.5 வருட காலகட்டம் கழிச்சு அரேஞ்ச் மேரேஜ் மூலியமாக இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டாரு, ஒரு பெண் குழந்தையும் இருக்கு, அவர் மேலே எனக்கு எந்த கோபம் கிடையாது, அவரை ஒரு முறை நான் பார்த்துட்டு நான் தப்பானவ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுறேன், இது மட்டும் எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லுதுங்க. ஃபாதர் கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ணி யோசிச்சு பார்த்து அந்த புரோக்கர் இருக்கார் இல்லையா, ஏஞ்சலுடைய அப்பாவை கூட்டு போய் அந்த வீடை காமிச்சார்ல, அந்த புரோக்கர் அப்போ அந்த ரியல் எஸ்டேட் ஓனர் பத்திரத்துல நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கண்டுபிடிச்சு ஒரு வழியாக அந்த நபரை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க ஃபோன் கால் மூலியமாக. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்தில் அந்த நபர் தன்னுடைய 2வது மனைவி அப்புறம் ஒரு குழந்தை இருக்குது 3 வயசுலையோ 2.5 வயசுலையோ அந்த குழந்தையும் கூப்பிட்டு நேரம் இங்கே வர்றாங்க. அவருக்கு வந்து இந்த ஆன்மாக்கள் பேய்கள் மேலையெல்லாம் நம்பிக்கை இருக்குதுங்க. அதே நேரத்தில் அந்த ஃபாதர் கூப்பிட்டு சொன்ன காரணத்தினால என்னென்னு தான் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தன்னுடைய 2வது மனைவி கூப்பிட்டு அந்த நபர் வர்றாருங்க. வந்து வீட்டுக்குள்ளே என்ட்ரியான அடுத்து செகண்டேங்க வேகமாக ஓடி போய் அந்த ஏஞ்சல் அப்படிங்கிற பெண் அந்த நபரை கட்டி பிடிச்சி ஆற தழுவுதுங்க. ஆனால் டவுட்டில் வந்து அந்த நபருக்கு அப்போதும் நம்பலிங்க. கடைசியாக நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மல்லிகாவுடைய கணவர் கேட்குறாருங்க. அவங்களுக்கும் சொல்லி சில ப்ரைவசியான விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, எங்கேயாவது போனது வந்ததெல்லாம் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தாங்க புரியுது. அது மட்டும் இல்லாமல் கட்டி பிடிச்சி பயங்கரமாக அழுதுங்க. நான் தப்பானவே கிடையாது, உங்கள் தம்பிக்கு தான் என்ன இப்படி பண்ணாங்க, சித்திரவதை பண்ணி கொண்டாங்க, உங்கள்கிட்ட மாற்றி சொல்லிட்டாங்க, உங்கள் மேலே எந்த கோபம் கிடையாதுன்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாருங்க. யோசிச்சு பார்த்து ஓன்னு அழுகிறாருங்க. அதற்கடுத்து ஏஞ்சலினுடைய உடம்புல இருக்கக்கூடிய மல்லிகாவை பார்த்து ஒரு விஷயத்தை சொல்கிறாருங்க அந்த கணவராக இருக்கக்கூடிய நபர். நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலும் கூட என் பெண் குழந்தைக்கு உன் பேரை தான் வச்சேன், மல்லிகா அப்படின்னு தான் வச்சிருக்கேன், இது என்னுடைய 2வது மனைவிக்கும் தெரியும், நீ தான் என்னை துரோகம் பண்ணிட்டு போன, ஆனால் நான் வச்ச பாசம் உண்மை தானே, அதனால் உன்னை மறக்க முடியாமல் தான் என் குழந்தைக்கு உன் பேரையே வச்சு அப்படின்னு சொல்லும்போது பயங்கரமாக அழுகுதுங்க. அதே நேரத்தில் அந்த நபருக்கு ஆத்திரம் அதிகமாகிடுச்சுங்க. அந்த 2 தம்பிக்கு தானே இதெல்லாம் செஞ்சாங்க, அவங்க உயிரோடு இருக்காங்களான்னு பார்த்தா உயிரோடு இல்லைங்க. கரெக்டாக அந்த பெண்மணி இறந்து 6 மாதம் 7 மாத காலகட்டங்கள் கழிச்சுங்க வேற ஒரு நபரோடு ஓடி போயிட்டாங்க மல்லிகான்னு தானே சொல்லி வச்சிருக்காங்க. அதையும் இவர் நம்பிட்டு அவர் பாட்டு இருந்திருக்காரு. அந்த டைமில் எங்கேயோ 2 பேரும் தம்பிகள் கார் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பெரிய விபத்து ஏற்பட்டு ஸ்பாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு 2 பேர்த்தினோட உடம்பும் தலை தனியாக முண்டை தனியாக தனித்தனியாக கிடச்சிருக்குங்க. இதை நினச்சிட்டு அவனுக்கு சாகும்போது நான் கண்ணீர் விட்டது பெரிய பாவம்னு நான் நினைக்கிறேன், இவ்வளோ பெரிய தப்பை பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆத்திரத்தோடு சொல்கிறாருங்க. அப்படி சொல்லும்போது அந்த ஏஞ்சலனோட உடம்பு இருக்கக்கூடிய மல்லிகா அதை செஞ்சது நான் தான், எனக்கு செஞ்ச அந்த துரோகத்தை தாங்க முடியாமல் தான் அவனுக்கு நான் அப்படி பண்ணு அப்படி சொல்லியிருக்குங்க. கடைசியாக அந்த 2.5 வயசு குழந்தை பெண் குழந்தை மல்லிகான்னு வச்சிருக்காங்க இல்லையா, அந்த குழந்தை ஆற தழுவிட்டு அப்படியே ஏஞ்சல் அப்படிங்கிற பெண்மணி மயக்கம் போட்டாங்க. அந்த ஆன்மா விலகிருச்சாட்டிருக்கு. ரிச்சுவல்லாம் பண்ணவே தேவையில்லை, கடைசியாக அந்த ரிக்வஸ்ட் மட்டும் பண்ணுங்க, அவரை பார்த்துட்டு நான் சொல்லிட்டு போறேன்னு சொல்லிச்சு இல்லையா, அதை நிறைவேற்றிருச்சுங்க. எல்லாத்தையும் கையெடுத்து கும்பிட்டு அந்த மல்லிகாவுடைய கணவர் அப்புறம் அந்த 2வது மனைவி அவங்களுமே கண்ணீர் விட்டாங்க. நடந்த கொடுமையெல்லாம் பார்த்து கிளம்பி போயிட்டாங்க. அதற்கு பிறகு இவங்களுக்கு கூடிய பெரிய பிரச்சனை என்ன சொல்லி பார்த்தா 90% இந்த வீட்டு வேலையை முடிச்சிட்டாங்க, ஹாலில் தான் புதைச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவங்கள மறுபடியும் கூப்பிட்டு யார் மல்லிகாவுடைய கணவரை கூப்பிட்டு காவல்துறையில் இன்ஃபார்ம் பண்ணி அந்த இடத்த தோண்டி பார்க்குறாங்க. ஏன்னா 90% அப்படின்னா மறுபடியும் ஹால் இருக்கக்கூடிய இதெல்லாம் டைல்ஸ்லாம் எடுத்து தோண்டிடலாம்ல, எலும்பு கூடு கிடச்சிருக்குங்க. ஆனால் அந்த வீட்டினுடைய மத்திய பகுதியில் ஒருத்தரை புதைச்சிருக்காங்க, அந்த வீட்டில் மறுபடியும் வாழ முடியுமா, இதெல்லாம் யோசிச்சு பார்த்து மனசு கஷ்டத்தோடு இந்த ஏஞ்சலினுடைய அப்பா உட்காந்துருக்காருங்க. அப்போது அந்த மல்லிகாவுடைய கணவர் செல்வந்தர்னு சொன்ன இல்லையா, அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இந்த வீட்டை நான் அப்படியே விலைக்கு வாங்கிக்கிறேன், நீங்கள் இருக்க மாட்டேங்கன்னு எனக்கு தெரியும், அது என்னுடைய மனைவியினுடைய நினைவிட மாதிரி நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொன்ன காரணத்தினால அந்த பணத்தை இவங்களுக்கு நஷ்டமான பணத்தை கொடுத்துட்டு அதை இவர் பேருக்கு மாற்றிட்டாருங்க, மல்லிகாவுடைய கணவர் பேருக்கு. இந்த ஏஞ்சலினுடைய அப்பா மல்லிகா அப்படிங்கிற அவருடைய கணவர்கிட்ட இருந்து இந்த இடத்த வாங்கலிங்க. அந்த பெண்மணி இறந்த பிறகு 2-3 பேர் அந்த இடம் மாதிரி தான் கடைசி அவங்ககிட்ட வந்திருக்கு. ஆனால் இருந்தாலும் கூட அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவி புதைக்கப்பட்ட இடம் அப்படிங்கிற காரணத்தினால அந்த இடத்த அப்படியே விலை கொடுத்து இவங்க கொடுத்த பணத்தை வாங்கிட்டு இவங்க பேரில் மாற்றிக்கிட்டாங்க.
கடைசியாக அந்த வீட்டை விலைக்கு வாங்கின மல்லிகாவினுடைய கணவர் அந்த வீட்டை என்ன பண்ணாரு ஏது பண்ணாரு எங்களுக்கு தெரியாது. ஆனால் 2007ஆம் காலகட்டத்தில் என்னுடைய அத்தை மகளுக்கு நடந்த இந்த சம்பவத்தை நினச்சா எனக்கு இப்போதும் உடம்பெல்லாம் நடக்குது அப்படி சொல்லிட்டு ரியா அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் சொல்லி முடிச்சாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு இன்றைய காணொலியை இதோடு முடிச்சுக்கலாங்க. இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.